நான் சொல்கிறேன். Documentary episode 3. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா 4 different types of tea. ஓகே, இப்போ பார்த்தோம்னா நான் 2 டீ ரெசிபி, இன்னொரு டீ ரெசிபி செஞ்சு காட்ட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா துளசி டீ பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு வந்து ஹாட் வாட்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இஞ்சி தட்டி போட்டுக்கிறோம். அப்புறம் துளசி டீன்றதுனால துளசி, இதுக்கப்புறம் மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா கொதிக்குது. பனை வெல்லம் போட்டுக்கலாம். கலர் நல்லா அழகா மாறி இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீ தூள் போடுறேன், 1 ஸ்பூன். நல்லா கொதிச்சு வரட்டும். ஓகே, இப்போ எல்லாம் டிகாஷன் வந்தாச்சு. இதை வந்து ஓகே, இப்போ வந்து டிகாஷன் ரெடி ஆயிடுச்சு. இதுல பால் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான் மிச்சம். நம்ம செகண்டா பார்க்க போறது ரோஸ் டீ பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். தண்ணி பாயில் ஆயிடுச்சு. தண்ணி பாயில் ஆனதுக்கு அப்புறமா வந்து ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஏலக்காய் ஆட் பண்றோம். பெப்பர் போட்டுக்கிறோம். இது வந்து நல்லா பாயில் ஆகணும். டீ தூள் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நாட்டு சக்கரை போடுறோம். டிகாஷன் பாயில் அடிச்சு இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் இந்த ரோஸ் பெட்டல் டீ. இப்போ நம்ம ரோஸ் பெட்டல் டீ இதோட ஓவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரோஸ் பெட்டல் டீ ஓவர் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ இந்த ரோஸ் பெட்டல் டீ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரெடி ரெடியா சொன்னேன். இப்போ இந்த ரோஸ் பெட்டல் டீ ஓகே. இப்போ வந்து தேர்டா பார்த்தோம்னா கருவேப்பிலை டீ போட போறோம். ஆன் பண்ணி இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும். சூடாகிற மீன் வயலில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இஞ்சி இடிச்சிக்கிறோம்.
கிராம்பு 2, தனியா எடுத்துக்கிறோம். இது கருவேப்பிலை டீன்றதுனால கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். இதை வந்து நல்லா இடிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த கருவேப்பிலைங்கெல்லாம் நல்லா இடிச்சிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இதில் போட்டுக்கிறோம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்குதுல்ல, இப்போ வந்து பார்த்தோம்னா டீ தூள் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்க்குறோன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை டீ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் முடி நல்லா வளரும். அதே மாதிரி அயர்ன் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால ஹீமோக்ளோபினும் நல்லா இதுவாகும். ஓகே, மீன் வயல் இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டிகாஷனை ஊற்ற வேண்டியதுதான். டிகாஷன் இதில் ஊற்றியாச்சு. அதில் நெக்ஸ்ட் வந்து பால் ஊற்றிட்டா டீ ரெடி ஆயிடுச்சு. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது வெத்தலை டீ ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம இந்த வெத்தலையை நல்லா கட் பண்ணிக்கலாம். இதில் வெத்தலை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பட்டை, இப்போ அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். இதை நல்லா இடிச்சுக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகணும். இப்போ தண்ணி நல்லா பாயில் அடிச்சு இடிச்சு வச்ச வெத்தலையை வந்து நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா பாயில் அடிச்சு இதுல வெத்தலையில இருக்கிற எசன்ஸ் எல்லாம் நல்லா தண்ணியில இறங்கிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்ம டீ தூள் போடலாம். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் வாங்க. இதெல்லாம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது மட்டும் தான் நான் சொல்லுவேன், மற்றதெல்லாம் ஈஸியாக சொல்லுவேன். ஓகே ஓகே, மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான். கீழே இருக்க பெல் பட்டன். பை.